You want me to operate this or you want me to operate this? இன்று காலை உங்களிடத்தில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டு எங்களுடைய தியானத்திற்குள் நாங்கள் போவோம். ஆஸ்திரேலியாவில் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வழக்கை பற்றி நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அதுதான் டெத் கேப் மஷ்ரூம் என்று, அதாவது நச்சூட்டப்பட்ட காளான் தொடர்பான வழக்கு ஆகும். அந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு எதிராக நேரடி கண் சாட்சிகள் இருக்கவில்லை. அந்த நபர் குற்றம் புரிவதற்கு வேண்டிய நோக்கம் கூட நீதிமன்றத்திலே அங்கு நிரூபிக்கப்படவில்லை. அப்படி இருந்தும் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்ட சுற்றுச்சூழ்நிலை ஆதாரங்களின் அடிப்படையில், அதுதான் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் என்று சொல்லுவார்கள், சுற்றுச்சூழ்நிலை ஆதாரங்கள் வலுவாக இருந்தபடினால் அந்த நபர் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டார். சுற்றுச்சூழ்நிலை ஆதாரங்கள் உதாரணமாக கைவிரல் தடலங்களாக இருக்கலாம், அல்லது டிஎன்ஏ ஆதாரங்களாக இருக்கலாம், அல்லது காலடி சுவடுகளாக இருக்கலாம், அல்லது களவாடப்பட்ட பொருட்களை வைத்திருத்தல், அல்லது குற்றம் புரிந்தபின் அங்கு காணப்படுகின்ற ஆதாரங்களை அழிக்கவோ அல்லது மறைக்கவோ முயற்சி செய்தல் போன்றவைகள் சுற்றுச்சூழ்நிலை ஆதாரங்களுக்கு உதாரணமாக அமையும். நீதிமன்றத்திலே நேரடி கண் சாட்சிகள் இல்லாத பொருட்டு இப்படியான சுற்றுச்சூழ்நிலை ஆதாரங்கள் மிகவும் முக்கியமான பங்கை வகிக்கின்றன. ஏனென்றால் நீதிமன்றத்தை பொறுத்தமட்டில் மனிதர் பொய் சொல்லலாம், ஆனால் சூழ்நிலைகள் ஒருபொழுதும் பொய் சொல்லாது. அங்கே காணப்படுகின்ற சுவடுகள், அங்கே காணப்படுகின்ற ஆதாரங்கள் நடந்த சம்பவத்தை அப்படியே எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதியாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கி 11ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கின்றது. இந்த பகுதியிலே பவுலானவர் எங்களோடு மிகவும் ஒரு முக்கியமான அந்த காலகட்டத்திலே கொண்டு திருச்சபையிலே காணப்பட்ட ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து எங்களுடன் பேசுகின்றார். அந்த பிரச்சனை என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் பின் உடலோடு உயிர்த்தெழவில்லை என்ற தவறான போதனை தான். இது ஒரு மிகவும் ஆபத்தான போதனையாக இருக்கிறபடியினால் பவுலானவர் எங்களுக்கு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இவ்வாறு கூறுகின்றார்: கிறிஸ்து இயேசு உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்றால் எங்களுடைய போதனையும் விருதா, உங்களுடைய விசுவாசமும் விருதா என்று கூறுகின்றார். எனவே இந்த பகுதியிலே அவர் என்ன செய்கின்றார் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உடலோடு உயிர்த்தெழுந்தார் என்பதை எங்களுக்கு நிரூபிப்பதற்காக 2 காரணங்களை எங்களுக்கு முன்வைக்கின்றார். முதலாவது அவர் கொடுக்கின்ற காரணம் என்னவென்றால், கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலானது பழைய ஏற்பாட்டு வேதங்களிலே முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களுக்கும் வாக்கு தத்தங்களுக்கும் அமைய நிறைவேறியது என்று எங்களுக்கு 2ஆம் 3ஆம் 4ஆம் வசனங்களிலே எங்களுக்கு எடுத்து கூறுகின்றார். இரண்டாவதாக அவர் கூறுகிற காரணம் என்னவென்றால், அவர் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி சரித்திரத்திலே காணப்படுகின்ற
வலுவான சுற்றுச்சூழ்நிலை ஆதாரங்களை எங்களுக்கு முன்வைத்து கிறிஸ்து இயேசு நிச்சயமாக உயிரோடு எழுந்தார் என்பதை எங்களுக்கு நிரூபிக்கின்றார். எனவே நாங்கள் முதலாவதாக கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பழைய ஏற்பாட்டு வேதாகமங்களில் காணப்படுகிற தீர்க்கதரிசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். மேசியாவின் வருகையானது, அதாவது தேவன் தாமே மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்து எங்களுடைய பாவங்களை ரட்சிப்பார் என்ற உண்மை பழைய ஏற்பாட்டு வேதங்களின் மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக இருந்தது. இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களில் எங்களுக்கு எடுத்து கூறுகின்றார். அது என்னவென்றால், மேசியாவாகிய கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அநியாயமாக கொலையுண்டு அடக்கம் பண்ணப்படுவார் என்று அங்கு ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாக கூறி வைத்திருந்தார். ஆனாலும் மேசியாவின் கதையானது பழைய ஏற்பாட்டில் அத்தோடு முடியவில்லை. மேசியாவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகவும் முக்கியமான குறிப்பை சங்கீதக்காரன் தனது மேசியாவை பற்றிய சங்கீதம் 16 மிகவும் துல்லியமாக எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். அந்த சங்கீதக்காரர் என்ன சொல்கின்றார் என்றால், மேசியா தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிற விதமாக எங்களுக்கு 10, 11 வசனங்களை எங்களுக்கு அவர் எடுத்து காட்டுகின்றார். என்னுடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உமது பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு வெளிப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று மேசியாவானவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றி முன்னுரைக்கிறதை அவர் எங்களுக்கு மிகவும் அழகாக அந்த வசனங்களிலே எடுத்து காட்டியிருக்கின்றார். இப்படியாக மேசியா முன்னுரைத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சங்கீதக்காரர் எழுதிய சங்கீதம் மேசியா உயிர்த்தெழுவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கு பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் சங்கீதக்காரனுடைய காலத்திலிருந்து ஒரு 1000 ஆண்டுகள் முன்னோக்கி செல்வோம். அப்பொழுது நாங்கள் பெந்தெக்கோஸ்தே நாளை வந்தடைகின்றோம். கிறிஸ்து இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு 50ஆம் தினத்தில் அந்த பெந்தெக்கோஸ்தே நாளிலே அப்போஸ்தலனான பேதுருவானவன் அங்கு எருசலேமிலே கூடியிருந்த யூத ஜனங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் பண்ணும் பொழுது இப்படியாக கூறுகின்றார். தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவிப்பின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினால் சிலுவையில் ஆணி அறைந்து கொலை செய்தீர்கள். ஆனாலும் தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை உயிரோடு எழுப்பினார். ஏனெனில் அவர் மரணத்தால் கட்டப்படக்கூடாதிருந்தது என்று அங்கு அப்போஸ்தலன் பவுலானவர் மிகவும் துணிச்சலாக அங்கு கூடியிருந்த எருசலேமிலே கூடியிருந்த யூத மக்களுக்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக அவர் சொல்லிவிட்டு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களில் என்ன செய்கின்றார் என்றால்,
அன்று சங்கீதக்காரன் 16ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் சொன்ன வார்த்தைகளை வார்த்தைக்கு வார்த்தையாக எழுதி அதை ஆதாரம் காட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலானது பழைய ஏற்பாட்டிலே முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட தீர்க்கதரிசனங்களுக்கும் வாக்கு தத்துவங்களுக்கும் அமைய நிறைவேறிற்று என்று அங்கு துல்லியமாக ஜனங்களுக்கு கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இதைத்தான் பவுலானவர் எங்களுக்கு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களிலும் கூறுகின்றார். வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் எங்களுக்கு வலியுறுத்தி கூறுகின்றார். இதைத்தான் அவர் முதலாவதாக எங்களுக்கு முன்வைக்கின்ற காரணம், இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உடலோடு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அவர் காட்டுகின்ற முதலாவது ஆதாரம் இதுதான். இரண்டாவதாக பவுலானவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சரித்திரத்திலே காணப்படுகின்ற சில முக்கியமான சுற்றுச்சூழலை ஆதாரங்களை எங்கள் முன் வைக்கின்றார். நான் இதுவரை பதிவு செய்யப்பட்ட சரித்திரத்திலே ஒரு சம்பவம் நிச்சயமாக நடைபெற்றிருக்கின்றது என்று நாங்கள் கருத முடியுமே, ஆனால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெறுமையான கல்லறையாகும். ஏனெனில் 1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த கிரேக்க, யூத, ரோம வரலாற்று ஆராய்ச்சியாளர்களும் ஆசிரியர்களும் ஞானிகளும் எல்லோரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை வெறுமையாக காணப்பட்டது என்பதை ஒத்துக்கொண்டார்கள். இதிலே மாற்று கருத்து கிடையாது, எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் அவர்களுக்கு அது எப்படி வெற்றுமையானது, எதற்காக வெற்றுமையானது என்று சொல்ல முடியவில்லை. அதை நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை வெளிப்படுத்தும் போது நாங்கள் எங்களுடைய விசுவாச கண்களை கொண்டுதான் அதை அறிய முடியும். எனவே அவிவிசுவாசிகளை பொறுத்த மட்டில் இன்று கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெறுமையான கல்லறையானது சரித்திரத்திலே காணப்படுகின்ற ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது. இனி இப்படியாக பவுலானவர் என்ன கூறுகின்றார்கள் என்றால், 5ஆம் வசனம் தொடங்கி 8ஆம் வசனம் வரையில் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் முதலாவதாக பேதுருவுக்கு தரிசனமாகினார். அதன் பின்பு 12 சீஷர்களுக்கு தரிசனமாகினார். அதன் பின்பு 500 விசுவாசிகளுக்கு, சகோதரர்களுக்கு ஒரே நேரத்தில் தரிசனமானார். அதுவும் இப்படியாக தரிசனம் கண்ட 500 பேரில் அநேகர் இன்று கூட உயிரோடு இருக்கின்றார்கள் என்று பவுலானவர் சொல்லுவதை பார்க்கின்றோம். இன்று கூட உயிரோடு இருக்கின்றார்கள் என்று கூறுவதன் அர்த்தம் என்னவென்றால், பவுலானவர் 53ஆம் ஆண்டிலே, கிறிஸ்துவுக்கு பின் 53ஆம் ஆண்டிலே இந்த நிரூபத்தை கொரிந்தியருக்கு எழுதுகிற காலகட்டத்தில், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 20 ஆண்டுகளுக்கு பின்பு பவுலானவர் இந்த நிரூபத்தை கொரிந்திய திருச்சபைக்கு எழுதுகின்ற நேரத்திலே அன்று அவரை தரிசித்த 500 சகோதரர்களில் இன்னும் அநேகர் உயிரோடு இருக்கின்றார்கள் என்பதுதான் அர்த்தம்.
எனவே பவுலானவர் தன்னுடைய நிருபத்தை கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது அந்த காலகட்டத்தில், அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 53ஆம் ஆண்டிலே இதை எழுதும் பொழுது தன்னுடைய வாசகர்களுக்கு என்னத்தை கூற வருகின்றார் என்றால், 500 பேர் ஒரே நேரத்தில் மாயத்தோற்றம் கொண்டிருக்க முடியாது. மாயத்தோற்றம் என்று சொன்னால் ஹாலுசினேஷன். 500 பேர் ஒரே நேரத்திலே மாயத்தோற்றம் கொண்டிருக்க முடியாது. அது மருத்துவ ரீதியிலே சாத்தியமற்றது என்று கூட நாங்கள் இன்று அறிந்திருக்கின்றோம். இரண்டாவதாக பவுலானவர் தன்னுடைய வாசகர்களுக்கு என்ன கூறுகிறார் என்றால், அந்த காலத்திலே உங்கள் எவராருக்கு கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஏதாவது அவநம்பிக்கைகள் இருந்தால், ஐயங்கள் இருந்தால், நீங்கள் போய் அந்த 500 பேரிலே இன்றைக்கும் உயிரோடு எஞ்சியிருக்கும் சகோதரரிடம் சென்று தீர விசாரித்து அறிந்து கொள்ளுங்கள். போய் தீர விசாரித்து அறிந்து கொள்ளுங்கள். உயிரோடு தான் இருக்கிறார்கள் கண்டவர்கள். தீர விசாரித்து அறிந்து கொள்ளுங்கள் என்பதுதான். எனவே நாங்கள் இன்று 2000 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த வேத வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது அவைகள் எங்களுக்கு என்னத்தை வெளிப்படுத்துகின்றன? அவைகள் ஒரு மிக முக்கியமான காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றன. அதாவது பவுலானவர் 1 கொரிந்தியர் நிருபத்தை எழுதுகிற காலகட்டத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலானது சரித்திர ரீதியிலே தீர விசாரித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கின்றது என்பதுதான். பவுலானவர் 1 கொரிந்தியருக்குரிய நிருபத்தை எழுதுகிற காலகட்டத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் சரித்திரத்திலே தீர விசாரித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாக இருந்தது. என்றபடினால்தான் நாங்கள் இன்றும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். போன ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடினோம். நாங்கள் எல்லோரும் விசுவாசிக்கின்றோம் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று. ஏனென்றால் அதற்கு ஆதாரங்களை இந்த கர்த்தருடைய வசனம் எங்களுக்கு கொடுக்கின்றது. ஒருவேளை நாங்கள் கிறிஸ்தவர்களாகும் பொழுது இப்படியான ஆதாரங்களை நாங்கள் அறிந்திருக்க கூடாமல் இருக்கும். என்னை பொறுத்த மட்டில் ஆண்டவர் ஆவியானவர் இந்த சத்தியத்தை என்னுடைய இதயத்திலே வெளிப்படுத்தும் பொழுது நான் என்னுடைய விசுவாச கண்களை கொண்டு இதை ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுதுதான் நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஆனால் காலப்போக்கில் நான் கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பரிசுத்த பயத்தோடும் விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் நான் கர்த்தருடைய வேதத்தை அணுகும் பொழுது இந்த விசுவாசமானது அறிவாக மாற்றப்படுகின்றது. நான் விசுவாசித்தது ஒரு உண்மையான அறிவாக எனக்கு மாற்றப்படுகின்றது. உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும். இதற்கு உதாரணமாக நான் ஒரு காரியத்தை சொல்லலாம். ஒருவர் தனக்கு காய்ச்சல் இருக்கின்றது என்று நம்பலாம். அவருடைய உடம்பிலே சூடாக இருப்பதாலோ அல்லது சுயினம் காரணமாகவோ சொல்லலாம், நான் நம்புகின்றேன் எனக்கு காய்ச்சல் இருக்கின்றது என்று. ஆனால் அவர் ஒரு வெப்பமானியை எடுத்து தன்னுடைய வாயிலை வைத்து ஒரு நிமிடத்துக்கு பின்பு அதை எடுத்து பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்லுவார்? ஓஹோ, இப்பொழுது எனக்கு நிச்சயமாக தெரியும் எனக்கு காய்ச்சல் இருக்கின்றது என்று. அவ்வாறு தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய விசுவாசம் அறிவாக மாறுகின்றது. நாங்கள் தேவனுடைய வசனத்தையும் பரிசுத்த பயத்தோடும் விசுவாசத்தோடும் ஜெபத்தோடும் அணுகும் பொழுது கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவரும் தேவனுடைய வார்த்தையானதும் எங்களுடைய விசுவாசத்தை அறிவாக
மாற்றுகின்றன. எனவே இப்பொழுது எங்கள் மத்தியில் ஒரு கேள்வி எழும்பலாம். இப்படியாக பழைய ஏற்பாட்டு வேதங்கள் கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்களாலும் வாக்குத்தத்தங்களாலும் சரித்திரத்திலே காணப்படுகின்ற முக்கிய சுற்றுச்சூழலை ஆதாரங்களினாலும் நிரூபிக்கப்பட்ட இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் சுவிசேஷத்தின் மையமாக இருந்து அந்த சுவிசேஷத்தின் ஊடாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த இரட்சிப்பை குறித்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான். நாங்கள் இரட்சிப்பை பெற்றுவிட்டு சும்மா இருக்க முடியாது. அதற்காக இந்த பகுதியிலே பவுலானவர் 2 காரணங்களை 2 பயன்பாடுகளை எங்களுக்கு எடுத்துரைக்கிறார். முதலாவது பயன்பாடு 8ஆம் 9ஆம் வசனத்திலே இருக்கின்றது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனங்களிலே இருக்கின்றது. அது என்னவென்றால், இந்த சுவிசேஷத்தினால் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இரட்சிப்பை நாங்கள் ஒரு பொழுதும் எங்களுடைய சுய முயற்சியினாலோ நற்கிரிகளினாலோ நல்வாழ்வினாலோ சம்பாதித்து கொள்ள முடியாது. இரட்சிப்பை நாங்கள் எக்காரணம் கொண்டும் சம்பாதித்து கொள்ள முடியாது. அது தேவனாலே எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு ஈவு என்று பவுலானவர் இங்கே 9ஆம் வசனத்திலே கூறுகின்றார். அவர் என்ன கூறுகின்றார் என்றால், கர்த்தருடைய திருச்சபையை கூட துன்புறுத்திய என்னை தேவன் தன்னுடைய கிருபையினாலே ஒரு அப்போஸ்தலனாக மாற்றியிருக்கின்றார் என்ற அந்த உண்மையை எங்களுக்கு எடுத்து கூறுகின்றார். எனவே சகோதர சகோதரிகளே, இந்த இரட்சிப்பை நாங்கள் ஒரு பொழுதும் சம்பாதித்துக் கொள்ள முடியாது. இதைத்தான் நாங்கள் உலகத்தாருக்கு வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எல்லா மதங்களும், அனைத்து மதங்களும் நாங்கள் எங்களுடைய இரட்சிப்பை சம்பாதித்துக் கொள்ளலாம். நீங்கள் கடுமையாக வேலை செய்யுங்கள், கடுமையாக முயற்சியுங்கள், நல்ல தான தர்மம் செய்யுங்கள் என்றெல்லாம் மக்களை ஏமாற்றுவதை நாங்கள் காண்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்கள் 2 மணிக்கு அந்த ப்ரோக்ராமை நீங்கள் செய்கின்றீர்கள். அதிலே இந்த உண்மை வெளிப்படும். அநேக அவிசுவாசிகள் அங்கு வந்து அதை கண்டுகொள்ள வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். இதைத்தான் பவுலானவர் புதிய ஏற்பாட்டின் வேறு பகுதியில் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்திலே கூறுகின்றார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் கூடாத காரியம், இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு என்று அவர் மிகவும் தெளிவாக எங்களுக்கு கூறுகின்றார். இலவசமாக பெற்றுக்கொண்ட இந்த இரட்சிப்பை நாங்கள் இலவசமாக கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 2ஆவதாக நாம் கற்றுக்கொள்ளும் பாடமானது 1ஆம் 2ஆம் வசனங்களிலே அமைந்திருக்கின்றது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களிலே அது அமைந்திருக்கின்றது. நாங்கள் கேள்விப்பட்டு விசுவாசித்த இந்த சுவிசேஷத்தில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று பவுலானவர் இங்கு எங்களுக்கு குறிப்பிடுகின்றார். அப்படியாக நாங்கள் நிலைத்திருந்தால்தான் நாம் ரட்சிக்கப்படுவோம் என்றும், அல்லாவிட்டால் எங்களுடைய விசுவாசம் விருதா என்று எங்களுக்கு கண்டிப்பாக அவரை வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனெனில் நாங்கள் சுவிசேஷத்தின் ஊடாக பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பானது எமது வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட்ட ஒரு உண்மையாகவும், அதே நேரத்தில்
பரிசுத்த ஆவியானவரினால் எங்களுடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படுவதற்கு ஒரு ஏற்ற செயற்பாட்டு தளமாகவும் எங்களுடைய ரட்சிப்பு அமைகின்றது. ஒரு புறத்தில் அது நிறைவேற்றப்பட்ட உண்மை எங்களுக்கு தெரியும், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். அதே நேரத்தில் மறுபுறத்தில் எங்களுடைய வாழ்க்கையை தொடர்ச்சியாக மாற்றுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தும் ஒரு செயற்பாட்டு தளமாக கூட இந்த ரட்சிப்பு அமைகிறதை நாங்கள் காண்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கை எப்படி மாற்றி அமைக்கப்படுகிறது என்று நீங்கள் யோசிக்கலாம். சுவிசேஷத்தின் மையம் கிறிஸ்துவாக இருக்கிறபடியினால் கிறிஸ்து இயேசுவினுடைய சுபாவங்கள், குணாதிசயங்கள், எடுத்துக்காட்டுகள், பாடுகள் இப்படியானவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதிகளிலும் பிரதிபலிக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒருவருடைய வாழ்க்கையிலே இப்படியான சுபாவங்கள், குணாதிசயங்கள், எடுத்துக்காட்டுகள், பாடுகள் கிறிஸ்துவினுடைய பிரதிபலிக்கும் பொழுதுதான் நாங்கள் உண்மையாக அறிந்து கொள்ள முடியும் அவர் சுவிசேஷத்திலே நிலைத்திருக்கின்றார், விசுவாசத்திலே நிலைத்திருக்கின்றார், அந்த அவருடைய ரட்சிப்பிலே நிலைத்திருக்கின்றார் என்று நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது சும்மா நடக்கின்ற காரியம் அல்ல. பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் ஒத்துழைத்து கர்த்தருடைய வேதத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான் இந்த மாற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்றது. எங்களுடைய ரட்சிப்பு முழுமையாக மாற்றப்படுகின்றது. இதைத்தான் பவுலானவர் எங்களுக்கு எடுத்து கூறுகின்றார். எனவே அன்பானவர்களே, நம்முடைய ரட்சிப்பானது எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்பட்ட உண்மையாக இருக்கின்றதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே தான் நாங்கள் அதை துணிச்சலாக மற்றவர்களுக்கு எடுத்து கூற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இது இந்த சபையின் பொறுப்பு, இந்த சபையிலே பங்கு வகிக்கின்ற ஒவ்வொருவருடைய பொறுப்பாகவும் இருக்கின்றது. நீங்கள் இதை திறம்பட செய்தீர்கள் என்று நான் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அநேக அவிவிசுவாசிகள் இந்த மத்தியானம் வர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். தொடர்ந்து செய்யுங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் தொடர்ந்து மாற்றப்பட வேண்டியதாக இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே எங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து மாற்றி அமைக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவங்கள், குணாதிசயங்கள், எடுத்துக்காட்டுகள், பாடுகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பக்கங்களிலும் பிரதிபலிக்கும் பொழுது, அப்படியாக நாங்கள் அனுமதிக்கும் பொழுதுதான் நாங்கள் சத்தியத்தை இந்த உலகத்திற்கு எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக எடுத்து காட்டுகின்றோம். இதைத்தான் இந்த சபைக்கு கர்த்தர் செய்கிறதற்கு தன்னுடைய பலத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிப்போம். எங்களுக்கு அருமையான தேவனே, உம்முடைய வார்த்தைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையும் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரும் எங்களுடைய விசுவாசத்தை அறிவாக மாற்றும்படியாக நாங்கள் உங்களுடைய ஆவியானவருக்கும் உங்களுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிய எங்களை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட்ட இந்த இரட்சிப்பை நாங்கள் தைரியத்தோடு எடுத்து சொல்ல எங்களை கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அதே நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையையும் ஆவியானவர்களாகவும் வார்த்தையூடாகவும் தொடர்ந்து மாற்றி அமைத்து நாங்கள் சத்தியத்தை
எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவர்களாக வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று எங்களுக்காக மரித்து தந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.